ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூல முதற் பொருள் விநாயகப் பெருமானை பணிந்து 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது என்று. இன்று 11/9/2024 ஆவணி மாதம் 26ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 5:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை புதன் ஹோரை இருக்கின்றது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், புதிய முயற்சிகளை செய்யுங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6-7 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 7:22 மணி வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனம் பழக வேண்டிய நாள். இது மௌனமான நேரம் என்று மௌனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணம் அவசியமாக செல்ல வேண்டும் என்றால் நான் சொன்னபடி விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு செல்லுங்கள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள், யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீர்கள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே பயத்தை தவிர்த்து ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேய பெருமான் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக, பயமில்லாத நாளாக, சந்திராட்டமத்தினுடைய பாதிப்பு இல்லாத நாளாக, வெற்றிகள் கிடைக்கின்ற நாளாக மாறும். எதிலும் பொறுமையை கடைபிடியுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். பொதுவாகவே சந்திராஷ்டம தினத்தன்று முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அந்த முயற்சி சரியான பலனை தராது. எனவே இன்றைய தினம் அமைதியாக இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் துவங்கினால் அவை இனிதே முடியும். முயற்சி செய்யுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். இருக்கின்ற வீட்டிலிருந்து இன்னும் சற்று பெரிய வீட்டிற்கு செல்வீர்கள். அதேபோல் இருக்கின்ற வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், அது வெற்றியை தரும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், நிம்மதி, கடன் இல்லாமை, இப்படி
எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு சேர்ந்து வருகின்றது. எல்லா சந்தோஷங்களும் சேர்ந்து வரும்போது அதனை அனுபவிப்பதற்கு நம்முடைய மனதை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி துன்பத்தை பார்த்து நாம் துன்பப்படுகின்றோமோ அதேபோல் இன்பத்தை அனுபவிக்கவும் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி உங்களுடைய மனதை இன்பத்தை சுவைக்க நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஏழுமலையானை பணிந்து நமோ வெங்கடேசா என்று அவன் பாதங்களை பற்றி கொண்டு இன்றைய நாளின் இன்பங்களை எல்லாம் சுவைத்து மகிழுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு மாறி செல்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இன்று. அதேபோல் அலுவலகத்திலே உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பணிச்சுமை மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்துதான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு வேலையை செய்யுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீட்டு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். யாரிடமும் பேசாதீர்கள், மௌனம் கடைபிடியுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கைப்பொருளை கவனமாக செலவிடுங்கள். கைப்பொருளை கவனமாக செலவிட்டால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம். எனவே அந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இன்று நாள் நல்ல நாள். எனவே அவை கிடைத்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே நாள் சற்று மேலும் கீழுமாக இருந்தாலும், இன்ப துன்பமாக இருந்தாலும், வாழ்க்கை என்பதே இன்பம் துன்பம் சேர்ந்தது தானே. அப்படி இருக்கும்போது நாளிலே எப்படி வருவது தவறில்லை. அந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தாயாரை வணங்கி இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சந்தான பிராப்தி உருவாகின்ற காலம். ஆகவே இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற பயணமாக அமையும். நீங்கள் என்ன விஷயமாக வெளியூர் சென்றாலும் அது உங்களுக்கு வெற்றியை தருகின்ற பயணமாக இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். நல்ல அந்யோன்யம் பிறக்கும். மற்றவரோடு கலந்து பழகுவீர்கள். ஒருவரோடு மற்றவர் கலந்து பழகும் போதுதான் அவருக்கான மற்ற வாசல்கள் திறக்கும். நாம் வீட்டிலேயே இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது. 4 பேரோடு பழகினால்தான் நமக்கு நாம் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். வாழ்வதற்கு பணம் தேவை. பணம் எப்படி கிடைக்கும்? 4 பேரை சந்தித்து வேலை கேட்டால்தான் நமக்கு பணம் கிடைக்கும். ஆகவே அந்த விதத்திலே மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலையிலே காத்திருந்த இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அற்புதமான நாள் இன்றைய நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் மேம்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தந்து மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இந்த நாளை கொண்டாடுங்கள். இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பழனிமலை முருகன், ராஜ யோகத்திலே இருக்கின்ற முருகன், ராஜ அலங்காரத்தோடு நமக்கு காட்சி தருகின்ற முருகன், பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்று அவன் பாதங்களை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிய வீடு கட்டுவீர்கள் அல்லது புதிய வீட்டுக்கு குடிபெயர்வீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சம்பந்தி வீட்டாரோடு சேர்ந்து பேசி முகூர்த்த நாளை குறிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றமானது ஏற்றமானதாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இப்படி பணவரவு, தொழில் முன்னேற்றம், மன சந்தோஷம் என எல்லா சந்தோஷங்களும் ஒன்றாக இணைந்து கிரகதோஷங்களை தீர்க்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே கொண்டாடுங்கள் இந்த நாளை. இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தீஸ்வர பகவானை வணங்கி இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சகோதரரோ உங்களுடைய சகோதரியோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு அளிப்பார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிறப்பான முறையிலே வேலைகளை எல்லாம் முடித்து கொடுத்து மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் பெற்று எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லா வகையும் சிறப்பு. எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அழகாக ஒரு நெய் தெய்வம் ஏற்றி ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். வழிபட்டு இன்றைய நாளை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுத்திருக்கின்ற இறைவா உனக்கு நன்றி. வருகின்ற நாட்களும் இதேபோல் எனக்கு சந்தோஷமான நாளாக அமைத்து கொடுப்பாயாக என்று இறைவனை நாம் வணங்க வேண்டும். நமக்கு துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கின்ற மனதை எனக்கு கொடு இறைவா என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். துன்பத்தை தாங்கும் மனம் அமைந்தால் இன்பத்தை கொண்டாடுகின்ற மனமும் நமக்கு கிடைக்கும். ஒருவருக்கு திடீரென்று 1 கோடி ரூபாய் பரிசிலே வீழ்ந்திருக்கின்றது, லாட்டரியிலே வீழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அவர் உடனே மூர்ச்சையாகி விடுவார். அப்போது அந்த சந்தோஷத்தை தாங்கும் மனம் அவருக்கு இல்லை. ஆகவே சந்தோஷத்தை தாங்குகின்ற மனமும் நமக்கு வேண்டும், துன்பத்தை தாங்குகின்ற மனமும் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? கோவிலுக்கு சென்றால் கிடைக்கும். கோவிலுக்கு சென்று வாருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்திங்கிரா தேவி. அவளை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை நிலவி சந்தோஷத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம், முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நல்ல லாபம் இன்றைய தினம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும் போது அது நமக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காரியம். எனவே பதவி உயர்வோடு சம்பள உயர்வையும் பெற்று
வேலை மாற்றலையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்த ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக எல்லா விதத்திலும் சந்தோஷமும் தெய்வ அனுக்கிரகமும் முன்னோர் அனுக்கிரகமும் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாதா புவனேஸ்வரி. புவனேஸ்வரி தேவியை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நான் இருக்கும் இடத்திலே சகல செல்வங்களும் சௌபாகியமும் நிறைந்திருக்கும் என்கின்ற வார்த்தையை கொடுத்தவள் மாதா புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரியுடைய கவசத்தை படித்து புவனேஸ்வரியுடைய ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு மாதா புவனேஸ்வரியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற நாள். உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் அதற்கான தீர்வு கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருவீர்கள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வழி கிடைக்கின்ற நாள். உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்தால் நடக்கும். சொந்த வீடு அமையும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து காஞ்சி காமாட்சியினுடைய அஷ்டகம் படித்து மங்கள ரூபினி மதியரி சூலினி மன்மத பாணியலே என்று அவளுடைய அஷ்டகத்தை படித்து காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கூட்டாளியோடு குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ரொம்ப கவனமாக உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். அதேபோல் வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தள்ளி போகின்ற நாள் இன்றைய நாள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும். மிகப்பெரிய தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சாதுரியமாக தீர்த்து கொண்டவன் ராமபிரான். ஆகவே இது போன்று நமக்கு ஏதேனும் ஜாதக ரீதியாகவோ அல்லது கோச்சார ரீதியாகவோ நமக்கு தடங்கள் ஏற்படும் போது அவர் எப்படி மனித பிறப்பெடுத்து மனிதனாக வாழ்ந்து மனிதன் படுகின்ற கட்டங்களை எல்லாம் பட்டு அவற்றை சமாளித்தாரோ, ராமன் பட்டது போன்ற கட்டங்கள் எதுவும் நமக்கு கிடையாது. ஆகவே நமக்கு வந்திருக்கிற துன்பங்கள் எல்லாம் ராமர் பட்ட துன்பத்தை காட்டிலும் மிகச் சிறிதுதான். ஆகவே ராமனை அவனுடைய பாதார விந்தங்களை பற்றி கொண்டு ஜெய் ஸ்ரீராமா ஜெய் ஸ்ரீராமா என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். எல்லாமே வெற்றியாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள்.
குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள். உத்தியோகத்திலே சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய வேலை என எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதத்திலே நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். சிலருக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளை கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. துர்க்கையை சரணடைந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உழைப்பதற்கு நல்ல மனம் கிடைக்கும். இன்றைய தினம் அதாவது உழைப்பதற்கு நல்ல மனம் வேண்டும். இன்றைக்கி நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற மன சங்கல்பம் வேண்டும். அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக நிறைய உழைப்பீர்கள். அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை, சகோதரி ஒற்றுமை ஏற்படும். அவர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வீடு வண்டி வாகன யோகம் ஏற்படுகின்ற நாள். அதாவது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ஒரு யோகம். இந்த யோகம் எப்படி கிடைக்கும் என்றால், நம்முடைய ஜாதகத்திலே செவ்வாய் சாதகமாக இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் பெரியோர். ஆக உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நாள். சுபகாரியத்துக்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். இல்லத்திலே உங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றாலும் சரி, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது வேறு யாருக்கோ திருமணம் நிச்சயமாக வேண்டும் என்றால் இன்றைய தினம் உங்களுடைய ராசிப்படி நாள் மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சியை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். விரைவில் கெட்டி மேளம் கொட்டும். இல்லத்துக்கு புதிய மருமகளோ மருமகனோ வருவார். ஆகவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். 6 வடை முருகனுடைய பெயரை சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று கந்த சஷ்டி கவசத்தையும் கந்த குரு கவசத்தையும் பாடுங்கள். வேல்மாறல் பாடுங்கள். இப்படி எல்லாம் முருகனுடைய புகழை பாடி திருப்புகழ் பாடுங்கள். முருகனுடைய புகழை பாடி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். சுகபோகமான வாழ்க்கை உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சகல பாக்கியங்களும் ஏற்படும். நல்ல சுகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் நல்லா சாப்பிட்டு தூங்குவீங்க. எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய நாளிலே புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். கூட்டாளியோடு சந்தோஷமாக அவரோடு பகிர்ந்து கொள்வீர்கள். தொழிலை எப்படியெல்லாம் விரிவு செய்யலாம் என்று அவரோடு ஆலோசனை செய்வீர்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தக்க சமயத்திலே கிடைக்கும். யாராவது உங்களுக்கு உதவி செய்யாதவராக இருப்பார். அவர் கூட இன்று உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இவரிடம் நாம் உதவி கேட்டதே இல்லை, ஆனால் இன்றைய தினம் கேட்டு பார்க்கலாம்.
கொடுப்பாரா என்று பார்க்கலாம் என்று நினைப்பீர்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. சுகமும் சந்தோஷமும் சௌபாகியமும் சந்தானமும் அஷ்டலக்ஷ்மிகளும் தேடி வருகின்ற நாள். ஒருவரிடத்திலே எல்லாம் போய்விட்டது. அவரிடத்திலே மகாலட்சுமி கேட்டாலாம், எல்லாமே போய்விட்டது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலாம். அவர் உடனே சொன்னாராம், எனக்கு அஷ்டலக்ஷ்மிகளிலே எல்லா லக்ஷ்மிகளும் போனாலும் பரவாயில்லை, எனக்கு தைரியலக்ஷ்மி வேண்டும், தைரியலக்ஷ்மியை என்னிடம் விட்டுவிடு என்று மகாலட்சுமியிடம் வேண்டிக் கொண்டாராம். அவளுடனே தைரியலக்ஷ்மியை விட்டுவிட்டாள். தைரியலக்ஷ்மி இவரிடம் வந்தவுடன் சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி என்று எல்லா லக்ஷ்மிகளும் மறுபடியும் இவரிடமே வந்து விட்டார்களாம். இப்படி ஒரு கதை சொல்வார்கள். ஆகவே தைரியலக்ஷ்மி உங்களிடம் எப்போதுமே அதிகமாக உண்டு. அந்த தைரியலக்ஷ்மி உங்களோடு இருப்பதால் உங்களிடம் எல்லா சௌபாகியங்களும் இன்றைய தினம் சேரும். மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே வாழ்த்துக்கள். இந்த நாளை போல் எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையாக இருக்க வாழ்த்துக்கள். ஆன்மீக தகவல். நாளைய தினம் மாலையபக்ஷம் பிறக்கின்றது. மாலையபக்ஷம் என்பது 15 நாட்கள். நாளைய தினம் இந்த மாலையபக்ஷம் பிறக்கின்றது. மாலையபக்ஷத்திலே முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் அவசியம். இதை பற்றிய ஒரு அருமையான கதையைத்தான் நாம் இப்போது, ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கதையை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அது என்ன கதை, ராமர் என்ன செய்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ராமபிரான் வனவாசம் செய்கையிலே அவருடைய தந்தைக்கு சிரார்த்த தினம் வந்தது. வழக்கம் போல் அன்றைய தினம் லக்ஷ்மணர் பிக்ஷை அரிசி வாங்குவதற்காக அருகில் இருந்த கிராமத்துக்கு சென்றிருந்தார். வெகு நேரம் ஆயிற்று, லக்ஷ்மணரை காணவில்லை. ராமர் தம்பியை தேடி கிளம்பினார். சிரார்த்த காலம் வந்துவிட்டது. சீதை தவித்து போய்விட்டார். சிரார்த்த காலம் தாண்டிவிட்டால் பிதுருக்கள் சபிப்பார்களே என்று வருந்தினார். காரணம், சிரார்த்த காலம் என்பது குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலத்திலே நாம் பித்ருக்களுக்கான அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதிலே தாமதம் ஏற்பட்டு விட்டால் பித்ருக்களால் பித்ருக்களால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தாபசம், இங்குதி ஆகிய பழங்களை பறித்து அக்னியிலே வேக வைத்தாள். அதை பிசைந்து பிண்டம் தயாரித்தாள். அப்போது அவள் முன்பு தேஜோமயமாக பித்ருக்கள் தோன்றினர். சீதே, பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் என்று சீதையினுடைய மாமனாரான தசரதர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார். சீதையினுடைய மாமனாரான தசரதர். ஆனால் சீதையோ, உங்களுடைய பிள்ளைகள் சமர்ப்பிக்க வேண்டியதை நான் செய்யலாமா மாமா என்று தயங்கினார். சிரார்த்த காலம் தவறி அசுரகாலம் வந்துவிடும், சாட்சி வைத்து கொண்டு கொடு, தப்பில்லை என்றார் தசரதர். ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே. காரணம், அது ராமர் இந்த யுகமானது திரேதாயுகம். அந்த யுகத்திலே தெய்வங்கள் நேரடியாக தரிசனம் கொடுக்கும். அதேபோல் பித்ருக்கள் நேரடியாக வந்து தங்களுக்கான ஆவிர்வாகங்களை பெற்று செல்வார்கள். இப்போது கலியுகத்திலே அவை நடக்காது. ஆகவே நீங்கள் பார்க்கின்ற நேயர்கள் அதையும் இந்த யுகத்தையும் பார்த்து குழம்பிக் கொள்ளாதீர்கள். இது திரேதாயுகத்திலே நடந்தது. ஆகவே தசரதர் நேரடியாக வந்து வாங்கி கொண்டார். சீதையும் பல்குனி நதி, பசு, ஒரு பிராமணன், ஒரு துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்துக்கொண்டு, இவையெல்லாம் ஒப்புக்கொண்டதும் உங்களை சாட்சி வைத்துக்கொண்டு பித்ருக்களுக்கு பிண்டம் தருகிறேன், என் கணவரிடம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிண்டம் கொடுத்து விட்டார். பிண்டம் கொடுத்து விட்டால் தசரத சக்கரவர்த்தியும் பிண்டமாக தன்னுடைய பிண்டத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். பித்ருக்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மறைந்து விட்டனர். இது ஆனவுடன் சிறிது நேரத்திலே ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் தானியங்களோடு வந்தனர். சீதா, சீக்கிரமாக சமையல் செய்வாயாக என்றார் ராமர். உடனே சீதை நடந்தது அனைத்தையும் கூறினார். ராமருக்கு திகைப்பு. சாஸ்திரோத்தமாக செய்யும் சிரார்த்தம், எங்கள் முன் வராத பித்ருக்கள் உன் முன் தோன்றி நேரில் பிண்டம் வாங்கினார் என்பது எப்படிப்பட்ட கற்பனை என்று கூறினார். உடனே சீதை,
நாதா, நான் உண்மையைத்தான் சொல்கின்றேன். பல்குனி நதி, பசு, ஒரு பிராமணன், துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சி வைத்துக் கொண்டேன். அவற்றிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றாள் சீதை. உடனே ராமர் சீதை சொல்வது போல் என் தந்தை பித்திருக்களுக்கு நேரிலே பிண்டம் கொடுத்தாளா என்று கேட்க, அக்ஷயவட ஆலமரம் தவிர மற்றவர்கள் நாங்கள் அறியோம் என்று சொல்லிவிட்டனர். கடவுளான ராமர் வருவதற்குள் சீதை பிதிர்காரியம் முடித்ததற்கு தாங்கள் உடந்தையாக இருந்தோம் என்று ராமர் கோபிப்பாரோ என அவர்கள் பயந்து விட்டனர். ராமரும் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு சமையலை முடி, நாங்கள் நீராடி வருகின்றோம் என்று கூறி சென்று விட்டார். சீதை தன்னை கணவர் நம்பாததை எண்ணி துக்கத்தோடு சமையல் செய்தார். ராமர் நீராடி வந்து சங்கல்பம் செய்து கொண்டு பித்ருக்களை சிரார்த்த சாமான்களிலே ஆவாகனம் செய்யும் போது வானிலே இருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. ராமா, ஏன் 2ஆம் முறையாக திதி கொடுக்கின்றாய்? எங்களை அழைக்கின்றாய்? சீதை கையாலே நாங்கள் பிண்டம் வாங்கி மகிழ்ச்சியாக திருப்தியாக உள்ளோம் என்றது அசரீரி. அதன் பின் ராமர் சமாதானமானார். தான் செய்த தவறுக்கு வருந்தினார். ஆனால் கோபமே வராத சீதாதேவி அந்த சமயம் மிகுந்த கோபம் கொண்டார். பல்குனி நதியே, உன்னிடம் எந்த காலத்திலும் வெள்ளம் தோன்றாது, தண்ணீர் வற்றியே காணப்படும் என்று பல்குனி நதியை முதலாவதாக சபித்தாள் சீதா. பசுவே, உன் முகத்தில் வாசம் செய்த நான் உன் பின்பக்கத்துக்கு போய்விடுவேன் என்று பசுவையும் சபித்தாள். இந்த கயாவிலே எங்கும் துளசி வளராமல் போகட்டும் என்று துளசியையும் சபித்தார். கயா பிராமணர்கள் தங்களுடைய வித்தையை விட்டு வயிறு வளர்க்கும் அவலம் உண்டாகட்டும், மேலும் அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லாமலே இருப்பார்கள் என்று பிராமணர்களையும் சபித்தாள். பொய்சாட்சி கூறிய 4வருக்கும் சாபமிட்டாள். ஆனால் ஆலமரம் தனக்கு சாட்சியாக நின்றதற்கு மகிழ்ந்து, ஆனால் ஆலமரம் தனக்கு சாட்சியாக இருந்து ராமருக்கு பயப்படாமல் உண்மையை சொன்னதற்காக மகிழ்ந்து யுக யுகாந்திரங்கள் நீடூழி வாழ வாழ்த்தி, யுகமுழுவின் போதும் பிரளயத்தின் போது அக்ஷயவட இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவிலே தோன்றுவார், அவரது திருவடிகளில் உலகம் அனைத்தும் லயமாகும் என்று அருளினார். மேலும் கயாவில் ஸ்ரார்த்தம் செய்ய வருபவர்கள் அக்ஷயவட வடக்கிலும் பிண்டங்களை அர்ப்பணம் செய்வார்கள். அப்போதுதான் கயாவிலே ஸ்ரார்த்தம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் ஆசீர்வதித்தார். இந்த சாபத்தின் விளைவால் தான் கயாவிலே துளசி வளருவதே கிடையாது. மேலும் பல்குனி நதியும் வற்றி போயே காணப்படுகின்றது. ஆக இதிலே இருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர் காரியம் நீத்தார்க்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராமரே செய்திருக்கின்றார், நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? ஆகவே இனி வரும் காலங்களிலே இந்த 15 நாட்கள், நாளை முதல் 15 நாட்கள் நமக்கு அருமையான ஒரு காலம். நாம் முன்னோர்களுக்கான கடமையை தவறாமல் செய்வோம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம், அதன் மூலம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.